எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தையை பார்ப்போங்க. நேற்று அமெரிக்க சந்தை பயங்கரமா ஏறி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, நேற்று மார்ச் 19 ஃபெட் மீட்டிங் இருந்தது. மீட்டிங்கோட முடிவுல சேர்மன் பவல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்டெடியா ஹோல்ட் பண்றோம். அதாவது 4.25 இருந்து 4.5% அப்படியே நாங்க மெயின்டைன் பண்றோம். அதாவது இந்த தடவை ரேட் கட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பொருளாதார வல்லுநர்கள் வந்து இதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, இந்த வருஷத்துல 2 ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பங்கிறத பத்தி அவர் சொல்லலைங்க. மேபி நவம்பர்ல ஒரு ரேட் கட், டிசம்பர்ல ஒரு ரேட் கட் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதனால நேற்று வந்து நாஸ்டாக் ஒரு 246 பாயிண்ட் அப், டவ் வந்து ஒரு 383 பாயிண்ட் அப், S&P 500 ஒரு 60 பாயிண்ட் அப்புங்க. தென் அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா, எக்கனாமிக் growth அப்படின்றது இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் 2025 எடுத்துக்கிட்டோம்னா growth வந்து 1.7% வரைக்கும் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 2.8% வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. 2025 பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2025ல 4.4% வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஜெரோம் பவுல் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாருங்க. அதை தொடர்ந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து ஏற்றம் கண்டுகிட்டே இருக்குங்க. 86.26 இந்திய ரூபாயா இருக்கு. இது நமக்கு நல்ல செய்தி. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 71.17 யூஎஸ் டாலரா இருக்குங்க ஒரு பேரல். நேற்று $70 இருந்துச்சு, இன்னைக்கு $1 கூடி இருக்கு பிரெண்ட் க்ரூடு. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று மார்ச் 19ஆம் தேதி எஃப்ஐஐஸ் மறுபடியும் வித்திருக்கிறாங்க. அதற்கு முதல் நாள் வாங்கியிருந்தாங்க. உடனே நேற்று மறுபடியும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பக்கமா எஃப்ஐஐஸ் கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில போயிருக்காங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிப்ரவரியில எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்குங்க. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்குங்க. அதாவது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, யூஎஸ்ல சைனால டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க பிப்ரவரி 2025ல 23% வந்து குறைஞ்சிருக்குங்க. குறிப்பா டைமண்டோட எக்ஸ்போர்ட்ஸ் 20% விழுந்திருக்கு. தென் கோல்டு ஜுவல்லரியோட எக்ஸ்போர்ட்ஸ் 18% கீழே விழுந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், தென் எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ் நிலவுது இல்லையா. அதே நேரம் இம்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் 40% கீழே விழுந்திருக்குங்க பிப்ரவரி 2025 பொறுத்த வரைக்கும். இதற்கு தங்கத்துடைய விலை ஏறினதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஜுவல்லரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு, எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருக்குது. அடுத்து டெலிகாம் செக்டர்ல ஒரு நியூஸ்ங்க. நம்ம ஏற்கனவே டெலிகம்யூனிகேஷன் செக்டர் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏர்டெல், வோடபோன் ஐடியாலாம் பத்தி பேசுறப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய கடன் இருக்கு. குறிப்பா ஏஜிஆர் டியூஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு. வோடபோன் ஐடியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடிக்கு பக்கமா இருக்கு. தென் அதுக்கு வட்டி, தென் பெனால்டி அதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஏர்டெலுக்கு ஒரு 43,000 கோடிக்கு பக்கமா ஏஜிஆர் டியூஸ் இருக்கு. ஸோ மத்திய அரசு வந்து இந்த ஏஜிஆர் டியூஸை இப்போதைக்கு ரைட் ஆஃப் பண்ற மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்லை. ஸோ அந்த கடனை வந்து அவங்க கட்டி தான் ஆகணும் எப்படியும். பெரும்பாலும் கடன் இருக்க கம்பெனிஸ்க்கு நம்ம போகவே மாட்டோம். குறிப்பா இந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டர் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். அதனால தாங்க இந்த செய்தியை உங்களுக்கு முக்கியமா சொல்றேன். அடுத்து ஆட்டோ செக்டர்ல 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஹுண்டாய் மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க, ஏப்ரல் 1, 2025ல இருந்து அவங்களுடைய கார்ஸ்ல விலை ஏற்றம் பண்றாங்க. ஒரு 3% வரைக்கும் விலை ஏற்றம் இருக்கும், டிபெண்டிங் அப்பான் த மாடல் அண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெனால்ட் நிறுவனமும் வந்து ஏப்ரல் 1, 2025ல இருந்து ஒரு 2% விலை ஏற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, மற்ற நிறுவனங்களுக்கு குறிப்பா மாருதி சுசுக்கியா இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸ், கியா மோட்டார்ஸ் எல்லாமே விலை ஏத்துறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்புட் காஸ்ட் அதிகமாகுது. அதே பிரச்சனை தாங்க இவங்களுக்கும். அடுத்து ஹீரோ மோட்டார் காப்ல ஒரு அப்டேட்டுங்க. ஹீரோல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு சில துறைகள்ல, அதை தொடர்ந்து சீனியர் லெவல்ஸ்ல இருக்கிறவங்க வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஹெட், தென் சீனியர் லெவல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஜிட்டல் பிசினஸ் ஆஃபீஸர், தென் சீஃப் பிசினஸ் ஆஃபீஸர், தென் ஹெச்ஆர் ஹெட், தென் எமர்ஜிங் மொபைலிட்டி செக்ஷன்ல இருக்கிற ஹெட் அவங்க எல்லாம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரிக் மொபைலிட்டி செக்மெண்ட்ல இருக்கிறவங்க தாங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதற்கு நான் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, டூ வீலர் செக்மெண்ட் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோவுக்கு முன்னாடி 5 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர், ஓலா, கிரீவ்ஸ். 6வது இடத்துல தான் வந்து ஹீரோ இருக்கிறாங்க. இது வந்து நிறுவனத்தினுடைய தலைமைக்கு ஏற்றுக்கொள்ளாத வகையில இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து டூ வீலர் செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட 20 வருஷமா லீடரா இருந்தவங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, டூ வீலர் செக்மெண்ட் ஐசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் ஷேரை ஹோண்டாட்ட லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நிறுவனத்தினுடைய தலைமைக்கு ஏற்றுக்கொள்ளாத வகையில இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஏத்தர் எனர்ஜில இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 37.7% பக்கமா ஸ்டேக் இருக்குங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து ஹீரோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஏத்தரை வச்சு இவங்க கம்பெனியை டெவலப் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. பிஇ 20 கீழே தான் இருக்கு. ஸோ மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணாலும் ஒரு ஷேர் 3,500 ரூபாய்க்கு பக்கமா இருக்கு. யூபிஎஸ் 3,225 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு கீழேயும் போகலாம். 4th குவார்டரோட சேல்ஸும் வந்து
டல்லாக தான் இருக்கும். அதனால ஷேர் ப்ரைஸ் விழுறப்ப நம்ம இன்னும் நல்லா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்டுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 1.2 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம். எங்கன்னா 2 பிளான்ட்ல, ஒன்று சண்டிகர்ல இருக்க பிளான்ட்ல 0.8 மெட்ரிக் டன் பெர் ஆனம், தென் உத்தரகாண்ட்ல இருக்க பிளான்ட்ல ஒரு 0.4 மெட்ரிக் டன் பெர் ஆனம். எப்படி எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ல எப்படி வந்து கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னா த்ரூ டி பாட்டில் நெக்கிங். நம்ம ஏற்கனவே இந்த டி பாட்டில் நெக்கிங் ப்ராசஸ் பத்தி சொல்லியிருக்கோங்க. ஐடென்டிஃபைங் அண்ட் ரிமூவிங் லிமிடேஷன்ஸ், அதாவது அந்த பிளான்ட்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து ஃப்ரூட்ஃபுல்லா எஃபிஷியன்ட்டா அதை ஒர்க் பண்ண விடாம என்னென்ன விஷயங்கள்லாம் தடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தாங்க இந்த டி பாட்டில் நெக்கிங் அப்படின்றது. ஸோ த்ரூ டி பாட்டில் நெக்கிங் இந்த எக்ஸ்பான்ஷன் கெப்பாசிட்டியை 1.2 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் கூட்டியிருக்கிறாங்க. இதே வேலையை தான் அவங்க இந்தியா சிமெண்ட்ஸ்லயும் பண்ணாங்க ஜனவரி பிப்ரவரியில. அடுத்து எஃப்எம்சிஜி செக்டார்ல ஒரு அப்டேட். கிறிசல் ரேட்டிங் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி செக்டார் ஒரு 6 to 8% க்ரோ ஆவாங்க, சிங்கிள் டிஜிட்ல தான் க்ரோ ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 to 6% தான் க்ரோ ஆயிருந்தாங்க. ஸோ அந்த சிங்கிள் டிஜிட் க்ரோத் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26லயும் தொடரும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹெவி காம்படிஷன் ஃப்ரம் ரீஜனல் அண்ட் லோக்கல் பிளேயர்ஸ். இப்போ பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ ஐடிசி ஏதோ ஒரு பாக்கெட், ஒரு கோதுமை பாக்கெட் வந்து 2 கிலோ பாக்கெட்டா போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரீஜனல் அண்ட் லோக்கல் பிளேயர்ஸ் வந்து 50 கிராம், அரை கிலோ, 1/4 கிலோன்னு பாக்கெட் போட்டாங்க அப்படின்னா ரேட் வந்து மோரல்ல சேமா தாங்க இருக்கும். இந்த சின்ன சின்ன பாக்கெட்ல ரீஜனல் அண்ட் லோக்கல் பிளேயர்ஸ் கொண்டு போறாங்க இல்லையா, அது வந்து கன்சியூமர்ஸை இருக்குதுங்க. ஸோ டஃப் காம்படிஷன் அப்படின்றது இந்த வகையிலேயே வருது. அடுத்து ஐஹெச்ஜி ஹோட்டல்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல் குரூப்ஸோட எம்டி சிஇஓ சுதீப் ஜெயின் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த ஹோட்டல் செக்மெண்ட்ஸ்ல நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு நாங்கள் வந்து 47 ஹோட்டல்ஸ் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்டர் 5 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல நாங்கள் வந்து 60 நியூ ஹோட்டல்ஸ் வந்து கொண்டு வருவோம் இந்தியாவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அசோக் லேலாண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. அசோக் லேலாண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஆந்திர பிரதேஷ்ல, அதாவது விஜயவாடால ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. அந்த பிளான்ட் எதுக்கு அப்படின்னா BS6 கேட்டகரி பஸ்ஸஸை ரெடி பண்றதுக்காக புது பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 4800 பஸ்ஸஸ் ரெடி பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ கம்பெனி நல்ல கம்பெனி தான். PE வந்து 20 கிட்ட இருக்கும். பட் டாடா மோட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு 10 கீழே இருக்கிறதுனால நம்ம இதை கன்சிடர் பண்றது இல்லைங்க. நல்ல ப்ரொமோட்டர்ஸ். நீங்க ஷேர்ஸ் ஏற்கனவே வச்சுட்டு இருக்கீங்க லோயர் பிளேஸ்ல வாங்கி அப்படின்னா நீங்க தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து சியட்ல ஒரு அப்டேட்டுங்க. சியட் வந்து பிரீமியம் ஹை ஸ்பீட் 4-வீலர் டயர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இந்தியன் மார்க்கெட். மற்ற டயர் கம்பெனிஸ்லாம் இதை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. 2 வேரியன்ட் சொல்றாங்க. ஒன்று வந்து ரன் ஃபிளாட் டயர்ஸ், தென் 21 inch ZR ரேட்டட் டயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாய்ஸ் வந்து குறைக்கிறதுக்காக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல டயர்ஸ் அப்படின்றது இஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு கண்ட்ரோல் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷனுங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா PE 23ல இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 40ல இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் நம்மளுக்கு சரி வராதுங்க. உங்களுக்கு டயர் செக்மெண்ட்ல கண்டிப்பா வேணும்னா இப்போ ஜேகே டயர் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. PE வந்து 13ல இருக்கு, பிரைஸ் டு புக் 1.66ல இருக்கு. நீங்க கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1.5க்கு கீழே வந்தோடனே கன்சிடர் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை, டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 1 கிட்ட இருக்குங்க ஜேகே டயர்ஸ். அடுத்த பேங்கிங் செக்டர்ல 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் கிட்டத்தட்ட 34% இயர் ஆன் இயர் கூடியிருக்குங்க. நம்ம திங்கக்கிழமை கூட சொன்னோம்ல, இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரே நாள்ல 11,000 கோடி சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி ஒரு வருஷத்துல, அதாவது மார்ச் 7, 2024க்கும் மார்ச் 7, 2025க்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 34% கூடியிருக்கு. மார்ச் 7, 2024ல 7.89 லட்சம் கோடியா இருந்த டெபாசிட்ஸ் மார்ச் 7, 2025ல 10.58 லட்சம் கோடியா கூடியிருக்குங்க. பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரைமரி பிசினஸ் என்னங்க, லோன் கொடுக்குறது. லோன் கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட பணம் வேணும். பணம் வேணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்றது அவங்களோட பேங்கிங் பிசினஸை கூட்டும். பேங்கிங் பிசினஸ் கூடுச்சு, அதாவது லோன் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா எக்கனாமியில நம்ம வந்து குரோத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி தாங்க RBI என்ன பண்ணியிருக்காங்க, இந்த Q4 2025ல மட்டும் கிட்டத்தட்ட 15.5 lakh crores வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க பேங்கிங் சிஸ்டம்குள்ள. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா growth பூஸ்ட் அப் பண்றதுக்கான வேலை தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து வோடஃபோன் ஐடியால ஒரு அப்டேட்டுங்க. ஜியோ, ஏர்டெல் இவங்களை தொடர்ந்து அடுத்து வோடஃபோன் ஐடியாவும் ஸ்டார்லிங்க் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு. எதுக்காக அப்படின்னா வோடஃபோன் ஐடியா கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டார்லிங்க் மூலமா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு. அடுத்து ஏர்லைன் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 2 அப்டேட் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்பைஸ் ஜெட்டோட ப்ரொமோட்டர் அவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கை கூட்டியிருக்கிறாரு. அதாவது 29.11%ல இருந்து 33.47% கூட்டியிருக்கிறாரு. எப்படி இதை கூட்டியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு 294 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாரு த்ரூ ஈக்விட்டிஸ். அடுத்து இண்டிகோல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் லோயர் டபுள் டிஜிட் க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லோயர் டபுள் டிஜிட் க்ரோத்னா ஒரு 10% அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபினான்ஷியல் 25லயும் அவங்க 10% க்ரோ ஆயிருந்தாங்க. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் 14 நியூ டெஸ்டினேஷன்ஸை நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோ பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் இந்த பிசினஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 64.4%. அவங்க தான் லீடர் இந்த மார்க்கெட். கம்பெனி வந்து இப்பயும் ஓவர் வேல்யூடு தான்.
நம்ம ஓவர் வேல்யூடோ அண்டர் வேல்யூடோ நம்ம இந்த ஏர்லைன் ஸ்டாக் பக்கத்து நம்ம போகவே மாட்டோம். இருந்தாலும் நீங்க முற்காலங்களில் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த இண்டிகோவை நீங்க இன்னமும் ஹோல்ட் பண்ணலாம். பட் ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி இன்னும் டேர்ன் அரௌண்ட் ஆக வேண்டியிருக்கு. மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மிங்க, லெஸ் தென் 5% தான் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டார்ல ஒரு அப்டேட்டுங்க. இன்சூரன்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்றத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ HCL கார்பரேஷனோட சப்சிடரி வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தென் ப்ரொடென்ஷியல் PLC யுனைடெட் கிங்டம், இவங்க 2 பேரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல ப்ரொடென்ஷியல் PLCக்கு ஒரு 70% ஸ்டேக்கும், தென் வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 30% ஸ்டேக்கும் போட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிசினஸ்க்குள்ள வர போறாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார், நீங்க 108 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, 130 இருந்தப்ப இப்ப 150க்கு மேல போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம 136 இருக்கிறப்ப நம்ம வெயிட் பண்ணோம், பிரைஸ் டு புக் 1.5 வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒரு 25% இம்போர்ட் டேரிஃப் போடுவாரு. தென் சைனா, வியட்நாம் எல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து டம்ப் பண்ணுவாங்க. அதனால லோக்கல் பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷரா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் நம்ம பேசினதுக்கு அப்புறமே சைனா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க அளவுக்கு அதிகமா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நேத்து ஒரு நியூஸ் வந்ததுங்க, சேஃப்கார்ட் டியூட்டி இம்போர்ட் சைனால இருந்து வியட்நாம்ல இருந்து வர்ற ஸ்டீலுக்கு நாங்க இம்போர்ட் டியூட்டி போடுவோம் 12% அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இது எல்லாமே ஸ்டீல் செக்டருக்கு ஒரு நல்ல செய்தியா இருந்தது, அதனால ஏத்திட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ஹீரோ மோட்டோ கிராஃப்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா சார்? தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு, சேல்ஸ் நம்பர்ஸும் சரியா காட்டல. கம்பெனியில ஹையர் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் மொபைலிட்டி செக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிருக்காங்களே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே அதை மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். கம்பெனி வந்து 70 வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல ஏத்தர் உள்ள வந்துடும். ஸோ எப்படியும் அந்த கம்பெனியை டேர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க. இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அது வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷன்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பாண்டை பத்தி இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, பாண்ட்ல எப்பொழுதுமே ஒரு டிசைரபிள் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணுங்க. அதாவது ஒரு 100%ல ஒரு 12.5%ல இருந்து ஒரு 25% வரைக்கும் கண்டிப்பா பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும். அதனால பாண்ட் எப்பெல்லாம் ஆப்ஷன் வருதோ நானும் சொல்றேன், உங்களுக்கும் கிடைக்கிற பாண்டை ஒரு மினிமம் வேல்யூல நிறைய பாண்டை வாங்க. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காருங்க, நான் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்றேன், அதெல்லாம் வந்து PE 70, 100க்கு மேல இருக்கு, நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கு, அதெல்லாம் பை பண்றதா மேலும் இல்ல வித்துறதா இல்ல ஹோல்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்ப ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றோம். செல் பண்றது உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ல நீங்க இருக்கிறீங்க. நான் வந்து 30 கீழே இருந்தா அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டேன். அப்போ ஓவர் வேல்யூட் அப்படின்றது 100க்கு மேல இருக்கிறது ஓவர் வேல்யூட் தான். ஸோ நீங்க கன்சிடர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்ணலாம். தென் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு தூரம் வேணும், இருக்கிற ப்ராஃபிட் போதுமா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு எப்போ அந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அப்போ நீங்க வித்துட்டு உங்களுக்கு தேவைக்கே பூர்த்தி பண்ணிக்கலாம். 100 PE அப்படின்றது ஓவர் வேல்யூடு தான். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் தான் நம்ம கன்சிடர் பண்றது நல்லதே கிடையாது. அடுத்து பஜாஜ் கன்சியூமர் அப்படின்ற கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸ்மால் கேப் கம்பெனிங்க, 25 கோடி ரூபாய் ஒரு குவார்டருக்கு ப்ராஃபிட் பண்ற கம்பெனி. ஐடிசி இருக்கு, ஒரு குவார்டருக்கு 5000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க. லார்ஜ் கேப் கம்பெனி. ஏற்கனவே 5 பிசினஸ் இருந்தது, ஹோட்டல்ஸ் தனியா வந்துருச்சு, இன்னும் 4 பிசினஸ் இருக்கு. பேப்பர்ஸ், போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங், இன்ஃபோடெக், FMCG, அக்ரி பிசினஸ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் டிவிடெண்ட் தருவாங்க. நீங்க வந்து எத்தனை வருஷம் வேணாலும் அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். FMCG பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, 5 to 6% தான் க்ரோ ஆகும் சொல்லியிருக்காங்க. நிறைய காம்படிஷன் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்மால் கேப் மிட் கேப் பக்கத்து பார்த்து போங்க. அடுத்து FIIs வந்து தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்களே சார், அவங்க நாட்டுக்கு பணத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே, அப்ப நம்ம DIS நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் பணத்தை போடுறதுனாலதான் அவங்க வந்து நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம இதைத்தான் 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். நம்ம ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வாங்குறதுனாலதான் அவன் வித்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு பக்கத்து ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல உள்ள ஸ்டாக்கை நம்ம வாங்குறோம், அவன் ஹையர் ப்ராஃபிட்ல வித்து அவன் என்ன பண்றான், லோயர் வேல்யூவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வாங்குறான், மீதி பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறான். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குங்க. சனி ஞாயிறுகள்ல மற்ற கேள்விகளை பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.